இப்படி ஒரு பாட்டு உண்டு. இந்த பாட்டுக்கு பேர் என்ன? இப்படி பாடுறதுக்கு பேர் என்ன? கனியா பாட்டு இல்ல. எப்படி கேக்குறேன்? இப்ப வச்சா யாராவது கேட்கறாங்க? இப்ப இந்த பாட்டு வச்சா யாராவது கேட்கறானா? அதுக்குன்னே வரம்பற்று வந்த 2 பேர் உண்டு. பாடவும் செய்வான், அப்படி சேலை கட்டிட்டு டான்ஸ் ஆடுவான், சாமி வரலன்னா விரல அறுத்து ரத்தம் கொடுப்பான். அப்படி எல்லாம் வரம்பற்று வந்தவங்க உண்டு. இப்ப கனியா பாட்டு வச்சா நம்ம ஆளு போவோம், டீ பைய போகலாம், காட்டுக்குள்ளதான் சாமி இருக்கும். நம்ம ஆள் இப்ப போக்க இல்லை. ஏடி கரகாட்டம் வச்சிருக்கு. கரகாட்டம் ஒரு காலத்துல ஒரு முழு பேண்டு, அதுக்கு பிறகு ஒரு சின்ன குட்டை பாவாடை, அப்புறம் இந்த உடம்பு தெரியாத ஒரு ட்ரெஸ், மேல கரகம் வச்சு ஆடுவா. இப்போ பேண்ட காணல, ஒன்னுமே காணல. பொதுவா அம்மா மாதிரிலாம் பார்க்கறது இல்லை. ராத்திரி 1:30 மணிக்கு மேல நல்ல வயசான பெருசெல்லாம் கீழே சமணம் போட்டு ஹாயா படுத்து கிடக்கும். உட்காந்து பார்க்கணும். அது ஏன் வந்தியடா வந்தியடா கோட்டை பார்க்க வந்தியடா வந்தியடா அந்த மாதிரி தம்பி மாறு அருமையுள்ள அக்கா மாறு, அந்த மாதிரி தம்பி மாறு அருமையுள்ள அக்கா மாறு. பாட போற பாட்டு தாளத்தோட சேர்த்து, பாட போற பாட்டு அந்த தாளத்தோட சேர்த்து அசக் 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 அசக்கு. கரகாட்டத்தை வச்சு ஒரு இடத்துல 2 பேரும் குத்து கொலை. ஏன்னா அந்த ஆட்டமா ஆயிப்போச்சு. அதை பார்த்துட்டு வேற ஒரு மாத்துக்காரன் எனக்கு ஃபோன் பண்ண, என்ன உங்க சாமி கிட்ட இப்படி எல்லாம் ஆடுறாங்க, என்னடா செய்யறது, நம்ம நிலைமையை பத்தியடா. அப்படி ஆயிப்போச்சு. இப்ப சொன்னாரு ஐயா, சங்க கூட்டம் வில்லுப்பாட்டு அது கேட்கறோம். உண்மையை சொல்லுங்க, வில்லுப்பாட்டு கேட்கறோம். வில்லு பூட்டியாச்சு, 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லாம் வரமாட்டோம். பூஜாரி பாம்போல படிக்கட்டில் இருப்பாரு. இந்த ஊர் நாட்டாம வரி பிரிய முடியாம பேக்கையும் கையில் வச்சுக்கிட்டு செயலாளர் அங்க போய் வரி கேட்டாங்க, அவன் வரி தந்தானா, இவன் வரி தந்தானு அவர் ஊர்ல செயலாளர் பொருளாளர் ஏசிக்கிட்டு இருப்பாரு. வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சிடும். வரி பார்க்க போனோம். இவங்க ஊர்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. வரி பார்க்கணுமா இல்லை. ஆனா நம்ம அக்கா மாதிரிலாம் வீட்டுல எல்லாரும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அந்த டிவியை போடு போடு போடு, எதிர்நீச்சல் ஓடு. ஏற்க வில்லு பாட்ட பாடி வில்லு பாட்டு பாடிட்டாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த சாமி கொடை கொடுக்க நேரத்துல போகும். உண்டா இல்லையா? உண்மை சொல்லுங்க. அதேதான். ஆமா, இவரு நாட்டாம சில பெருமா அந்த வரியத்தை கூட போ நாளைக்கு நாளை ஏதோ கொடை வா வச்சு கொடு, தலைவரோட கையை வைக்கிறல்ல. இந்த தலைவர் பொருட்படுத்தவங்க திருவிழா முடிஞ்சோன்னு பொண்டாட்டிக்கு தாலியில போய் கை வைப்பான். அதான் ஐயா, என்ன பணம் கொடுக்க முடியல. உண்மை. என்ன இங்க ஒரு நாட்டாம இருக்க. அதான் அவன் அந்த நேரம் பார்த்து உனக்கு கட்டியிருந்தா ஊருக்கு கட்டியிருந்தா அப்படியேதான் கேட்பான். தாகியை அவன் இந்த பொருட்படுத்த பகார்ல உண்மையிலேயே ஒரு கோயில் நடத்துற தலைவர் செயலாளர் தான். கையை தட்டுங்காட்டா அதுங்க பாவண்ட. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன நாங்கெல்லாம் பொருட்படுத்துதான் இங்க வந்து நிற்குது. நிலைமை எங்க போகுது? வச்சாக இன்னும் திருப்பல நிலைமை அப்படி போகுது. ஆனா நம்ம எப்படி இருப்போம்? எதிர்நீச்சல் முடிதா கேட்டு அங்கவை அங்கவை எங்க சரகடிக்க ஆசை, சரகடிக்க ஆசை. மாத்து மாத்து. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீங்க பாவம். ஆனா இவங்க அவ்வளவு இருக்கு தெரியும். என்னெல்லாம் சொல்றான் சிவ சின்ன தெரியும். ஏன் பெண்ணாலே அது இப்ப நான் சொன்ன உங்க ஊர்ல இல்ல, வெளியூர்ல சில ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் நடக்கிறத சொன்னாயி. ஆனா பெண்ணாலதான் ஆண் அடிவன். நான் சொல்லல ஐயா, வைகுண்ட சாமி எழுதிருக்கிறேன். ஆமா, நம்ம சொன்னோம்னா நம்மள கல்லு தூக்கிறஞ்சிருப்பேன். ஆமா, ஆனா ஐயா சொல்லிட்டாரு பெண்ணால ஆண் அழியும். நீங்க உடனே நினைக்கலாம் வைகுண்ட சாமி இப்படி எழுதிட்டு போயிருக்காரா, புண்ணாலும் நாங்களா கொல்லுவோம் இந்த பயலவில அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த பெண்ணு யாரையும் கொல்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு பெண்ணை பார்த்தானோ அதோட நல்லா இருப்பான், வேலைக்கு போவான், படிப்பான், எல்லாம் செய்வான். ஆனா எதையாவது லவிட்டானதை மெண்டல் மாதிரி இப்படியே இருப்பான். அப்பா லேனா இவருக்கு வேற வேலை இல்லை, அம்மா லேனா சும்மா. அப்பவே நினைச்சிடலாம் எங்கேயோ ஒரு கிறுக்கிய
கொக்கி போட்டுட்டான். நம்ம பையன் செல்போன்ல ராத்திரி 1:30 மணிக்கு உறங்காம பார்க்கான்னு வை. ரைட் நயன்தாரா கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆமா அப்ப பாத்தீங்க வேற விஷயங்கடா. ஒன்று நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். அப்படி என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஆட்டம் ஐயா புள்ள பெத்து பேரம் பேத்தி கண்டாச்சு. இந்த பயல் ஆடுற ஆட்டம் தான் இப்பதான் உங்ககிட்ட சொல்றேன். பெத்து வளர்த்ததும் ஒழுங்கா வளருங்க, இல்லைன்னா ராத்திரி 1 மணிக்கு நீ காற்று நான் நீ பொண்ணியால லவ் பண்ற அப்படிள்ள நல்ல வேலை இருக்கு. அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் இணை இல்லை. அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை ஆனால் அது ஒரு குறையில்லை. சாப்பிட்டு குறையில்லையா என்ன செய்யறது? இப்ப செத்தாரா? அப்ப இப்ப பெண்ணாலே இது நான் நகைச்சுவைக்காகவோ கிண்டலுக்காகவோ சொல்லல. நம்ம அப்பா வைகுண்ட சாமி எழுதுனதை சொல்றேன். இன்னைக்கு நடக்கிறது. அதனால கஷ்டம் கவலை எது வந்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லாதே. ஒன்னு நீயே பாத்துக்கா. அம்மா கிட்ட முறையிடு, ஐயாவா கூப்பிடு. அப்படி கூப்பிட நமக்குன்னு ஒரு நாம. இப்ப கிறிஸ்தவங்க மேல போட்டு பேசினா அல்லேலியான்னு அவ்வளவு பேர் அல்லேலியான்னு சத்தம் போடுறானா? ஆமா. என்ன அவன் அமெரிக்கால இருந்தா வந்தா? இல்லையே, இங்க இருந்த சுந்தரலிங்கம் தானே. அவனேதான். இங்க இருந்த ராமசாமி தானே. ஆமையா. அங்க போய் ராமட்டாட்டும் ஜோசப்பாட்டும் ஆயிட்டு ஊன்னு சத்தம் முடிச்சா. ஆனா அதான் பற்று. ஆனா நம்ம போடுவோமா? போட மாட்டான். இப்ப சொல்லு ஓம் சக்தி. விளக்கு ஊச்சலி சொன்ன மாதிரி தான். ஓம் சக்தி சத்தமா ஓம் சக்தி. பத்தர அப்படி ஒரு கையை தூக்கி சொல்லுங்க. ஓம் சக்தி. பண்டாரபுரமே அப்படி திரைக்கணும். ஓம் சக்தி. ஏத்தா கை இருக்குங்க, ஏதாவது ஒரு கையை தூக்குங்க. கை நிறைய காப்பு கிடைக்கும். ஆமா கண்டவே முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு. சாமியே ஒரு வழியில இருக்கியா? அதான் அம்மா சொல்ல நம்ம மக்கள் நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மக்களை வழிநடத்துக்கு தான் ஆளு கிடைக்கல. ஆமா என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருந்தா போதும். ஒரு ரூபாய் இந்து மதத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஒத்தனை கிடக்கிறேன். அதனாலதான் நான் ஐயா வழி மக்களும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஐயா உண்டு, ஐயா உண்டு. எங்கே உண்டு? உனக்கு உண்டு, எனக்கு உண்டு. நீங்கள் எல்லாருமே யாரா? தன்னை நீ அறிவாயா, தலைவரை நீ அறிவாய் மகனே. அறிந்தவற்றி உதவி போது என் மகனே. ஒவ்வொருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். அதனாலதான் நாங்க யாரை பார்த்தாலும் ஐயா உண்டு, ஐயா உண்டு சொல்றோம். அந்த வார்த்தையிலே இன்னைக்கு வருது. சொல்லுங்க ஐயா உண்டியா.